வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் RQ இன் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட் ஃபிசியாலஜி. ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் RQ இது என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ வெளியில் போகுதோ அவ்வளோ ஆக்சிஜனை நம்ம கன்சியூம் பண்ணியிருப்போம். அதோட ரேஷியோவை சொல்கிறது தான் இந்த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். இல்லைன்னா ரெஸ்பிரேட்டரி ரேஷியோ, ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு given out and volume of oxygen taken in during respiration is called respiratory quotient or respiratory ratio. ஸோ இது நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா RQ வேல்யூ. ஸோ இது அந்த RQ வேல்யூ ஒவ்வொரு RQன்னா என்னென்னா ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டோட வேல்யூ மாறும் based on the respiratory substrate. அதாவது கார்போஹைட்ரேட்ஸு ஒரு விதமான ஒரு வேல்யூ கிடைக்கும், ஃபேட்டுக்கு ஒரு விதமான வேல்யூ, அண்ட் ஏரோபிக்கா ஆனரோபிக்கா. ஏரோபிக்கன்னா ஆக்சிஜன் மஸ்ட், ஆக்சிஜன் இருந்தால் தான் அந்த ஆர்கானிசம் உயிர் வாழ முடியும். ஸோ அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஆனரோபிக் ஆக்சிஜன் இருந்தாலும் இல்லைனாலும் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ அந்தந்த சப்ஸ்டேட்டை பொறுத்து அந்த RQ வேல்யூ மாறும். இப்போ இந்த RQவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ போகுதோ அதோட வால்யூம் பை ஆக்சிஜன் கன்சியூம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதோட வால்யூம். ஸோ RQன்னா என்ன? வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் பை வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம்டு. இப்போ ஃபர்ஸ்ட்டு the respiratory substrate carbohydrate. anaerobic respiration, aerobic. anaerobic கிடையாது, aerobic. aerobicன்னா ஆக்சிஜன் மஸ்ட். ஆக்சிஜனை யூஸ் பண்ணும்போது எது வெளியில் போகும்? கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகும். அப்போ அந்த RQவோட வேல்யூ என்ன? யூனிட்டினா 1. இப்போ குளுக்கோஸ் ஒரு கார்போஹைட்ரேட் தானே, மோனோசாக்கரைட் தானே, C6H12O6 ப்ளஸ் 6O2 gives 6 carbon dioxide liberated. இந்த மாதிரி arrow mark போட்டால் liberated plus water, 6 water plus energy. அப்போ இந்த RQன்னா என்ன சொன்ன? volume of carbon dioxide liberated by volume of oxygen consumed. ஸோ RQ of glucose என்றது ஒரு மோனோசாக்கரைட், அது ஒரு கார்போஹைட்ரேட். அதில் எவ்வளோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆயிருக்கு? 6 மாலிக்யூல். அதை இங்கே எழுதிட்டோமா? 6 molecules of carbon dioxide by எவ்வளோ molecules of oxygen நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம்? 6 molecule of oxygen. அப்போ இந்த 6 நம்ம இது பண்ணோம்னா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா எவ்வளோ? 1 தான் இங்கே யூனிட்டி. நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் கார்போஹைட்ரேட் தான். ஆனால் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில், ஆனரோபிக்னா என்னது? ஆக்சிஜனை யூஸ் பண்ணாது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆனால் இந்த ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் யூஸ் பண்ணாது. அப்போ அதோட RQ வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி. இப்போ குளுக்கோஸ் C6H12O6 gives 2 molecules of carbon dioxide liberated and ethyl alcohol C2H5OH, 2 molecules of ethyl alcohol plus energy. So the RQ of glucose anaerobically பார்த்தீங்கன்னா, அதாவது வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் எவ்வளோ? 2. அதை நம்ம போட்டுக்கிட்டோமா? அண்ட் இந்த இடத்துல நம்ம ஆக்சிஜன் போட்டோமா? இப்போ இங்கே போட்டிருக்கிற மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ் 6O2 போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை. அப்போ அது என்னது? 0 molecules of oxygen consumed. அப்போ 2/0 is equal to infinity. நெக்ஸ்ட்டு இன் சம் சக்யூலன்ஸ் பிளான்ஸ் இந்த ஜீரோபிட்டிக் பிளான்ஸ்லேயே இந்த லீஃப் ஃப்ளெஷியாக இருக்கும். லீஃப், ஸ்டெம், இப்போ கத்தாழை, பிரயோஃபில்லம், ஒபன்ஷியா, சப்பாத்தி கள்ளி, அதிலெல்லாம் ஃப்ளெஷியாக இருக்கும். அந்த லீஃப் ஃப்ளெஷியாக இருக்கும். ரொம்ப ஏன்னா ஜீரோபிட்டிக் பிளான்ஸ் அது வாட்டரை தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதனால் ஃப்ளெஷியாக ஜெல் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா பார்ஷியலாக தான் ஆக்சிடைஸ்ட் ஆகி ஆர்கானிக் ஆசிடாக இருக்கும். பர்டிகுலராக அதில் ஃபார்ம் ஆகிறது மேலிக் ஆசிட். அப்போ மேலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகாது, ஆனால் ஆக்சிஜனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதனால் என்ன வேல்யூ வருதுன்னா 0. RQவோட வேல்யூ 0. இப்போ C6H12O6, 2 molecules of glucose plus 3O2, 3 oxygen, and இது நம்மளுக்கு என்ன கொடுக்குது? மேலிக் ஆசிட் C4H6
O5. Okay, 3 molecules of malic acid and 3 molecules of water and energy. இப்போ RQ of glucose in succulents பார்த்தீங்கன்னா 0. ஏன்னா இந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கா, இந்த இடத்துல இல்லை. அதனால 0 molecules of carbon dioxide liberated by 3 molecules of oxygen. So இந்த RQ value of glucose in succulents வந்து 0. Next, the respiratory substrate வந்து protein or fat ஏதாச்சும் ஒன்று. அண்ட் RQ வந்து பார்த்தீங்கன்னா less than 1, அதாவது யூனிட்டின்னா 1 தான் இருக்கும். ஸோ tripalmitin fat 2 molecules of C51 H98 O5 plus 145 oxygen gives 102 carbon dioxide liberated, 98 water plus energy. So RQ of tripalmitin gives 102 molecules of carbon dioxide by 145 molecules of oxygen. அப்போ நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 0.7. 0.7 எதை விட கம்மி? 1 விட கம்மி இல்லையா? அதுதான் less than unity. When the respiratory substrate in an organic acid, இப்போ organic acid தான் respiratory substrate. அப்போ அதோட வேல்யூ வந்து more than 1 இருக்கும். இப்போ C4H6O5 malic acid and 3 molecules of oxygen gives 4 molecules of carbon dioxide liberated plus water plus energy. இப்போ RQ of malic acid வந்து 4 molecules of, அதாவது இந்த 4 இருக்கு இல்லையா, the 4 molecules of carbon dioxide by 3 molecules of oxygen gives 1.33 more than unity, அதாவது more than 1 கிடைக்குது, more than 1. And significance of RQ. So RQ வால என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, RQ வேல்யூவை வச்சு லிவிங் செல்ஸில் ரெஸ்பிரேஷன், அதாவது லிவிங் செல்ஸில் எந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் நடந்திருக்கு, ஏரோபிக்கா அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட், அதாவது கார்போஹைட்ரேட்டா, ஆர்கானிக் ஆசிடா, ஃபேட்டா இல்லை ப்ரோட்டீனா, எந்த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் யூஸ் ஆயிருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர், இப்போ வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் ரெட் கலர் வருது இல்லையா, அதுக்கு காரணம் என்னன்னா ஆந்தோசயனின். ஸோ இந்த ஆந்தோசயனின் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவை. அப்போ நிறைய ஆக்சிஜன், மோர் ஆக்சிஜன், நிறைய ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எவாலுவேஷன். ஸோ ரெக்கையர் மோர் ஆக்சிஜன் தென் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது இது சொல்கிறேங்க. ஸோ ரெட் கலர் வரத்துக்கு ஆந்தோசயனின் சிந்தசைஸ் பண்ணணும் இல்லையா, ஆந்தோசயனின் தான் அந்த ரெட் கலர் ஃப்ளவரில் ஃப்ரூட்ஸில் எல்லாமே காரணம். ஸோ இப்போ அந்த ஆந்தோசயனின் சிந்தசைஸ் ஆகணும்னா மோர் ஆக்சிஜன் தேவை, அதாவது ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது ஆக்சிஜன் அதிகமாக தேவை. யாரை விட, அதாவது கார்பன் டை ஆக்சைடு எவல்யூஷன் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஆக்சிஜன் மட்டும் அதிகமாக தேவை. அப்போ அங்கே RQ என்னதான் இருக்கும்? லெஸ் தென் 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு த apparatus, இது வந்து ரெஸ்பிரோஸ்கோப் apparatus, கேனாக்ஸ் ரெஸ்பிரோமீட்டர். ஸோ இது வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கிறதையும் அப்புறமா RQ-வையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற apparatus தான் இந்த கேனாக்ஸ் ரெஸ்பிரோமீட்டர். இப்போ ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் ஆஃப் சம் அதர் சப்ஸ்டன்ஸ், இப்போ ப்ரோட்டீனாக இருந்தால் 0.8 to 0.9, அதாவது லெஸ் தென் 1. ஓலிக் ஆசிட் ஃபேட் இது 0.71, இதுவும் லெஸ் தென் 1 தான். பாமிட்டிக் ஆசிட் ஃபேட் 0.36, லெஸ் தென் 1 தான். அப்புறம் டாட்டாரிக் ஆசிட் 1.6, மோர் தேன் 1. ஆக்சாலிக் ஆசிட் 4, மோர் தேன் 1. ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். அண்ட் இந்த RQ-ஓட கொஸ்டின் வந்து 5 மார்க்லேயே கேட்டுடலாம், 5 மார்க்லேயும் 2 மார்க்லேயும். இப்போ சைனைட் ரெசிஸ்டன்ட் ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டரிக் ஃப்ரூட்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதாவது கிளைமேட்ரிக்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் ரைப்பனிங் ஆகிற அந்த ஸ்டேஜ், அதுதான் கிளைமேட்ரிக் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து சைனைட் ரெசிஸ்டன்ட் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதுக்கு இந்த கிளைமேட்ரிக் ஃப்ரூட்ஸில் அந்த ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. சைனைட் ரெசிஸ்டன்ட் ரெஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை ஜெனரேட் பண்ணும், நிறைய ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் தெர்மோஜெனிக் டிஷ்யூஸ் இருக்கும் அங்கே. ஸோ இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த தெர்மோஜெனிக்
தெர்மோஜெனிக் டிஷ்யூஸ்னாவே டிஷ்யூஸில் அதிக ஹீட் இருக்கிறது தான். அது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 51 டிகிரி செல்சியஸ் இருக்கும். கேட்கலாம் 1 மார்க்கில். அண்ட் இவர் தான் பீட்டர் மிச்சலி, பிரிட்டிஷ் பயோகெமிஸ்ட். இவர் நோபல் ப்ரைஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் 1978 வாங்கியிருக்காரு, ஆக்சிடேஷன் அண்ட் பாஸ்பாரிலேஷன் இன் மைட்டோகாண்ட்ரியாக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.